டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னா, உள்ளாளு பார்த்து ஒன்றாக இணையாமல் வெளியாளு பார்த்து இணைப்பது என்பது, பிரித்தவனே மறுபடியும் இணைத்து விடுவது என்பது அது நாசக்கார வேலை தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிரித்து விட்டு மறுபடியும் சேர்த்து விடுறான்னா அதில் வில்லங்க இருக்கும். பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிரியக்கூடாதுன்னு நினைக்கணும். அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்குகிற போது ஓ பன்னீர்செல்வம் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். அப்பொழுது கேள்வி கேட்டிருந்தால் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்குகிற பொழுது அம்மையார் சசிகலா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம், அவர் சமுதாயம் சார்ந்தவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம், பொதுமக்கள் கேள்வி கேட்டிருக்கலாம், வெகுஜன மக்கள் இன்னும் வெகுண்டெழுந்து கேள்வி கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார், யாரும் கட்சியிலே சலசலப்பு இல்லை. ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கினார்கள், யாரும் சலசலப்பு இல்லை. கேசி பழனிசாமியை கட்சியை விட்டு நீக்கினார்கள், சலசலப்பு இல்லை. வைத்தியலிங்கம் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பலரையும் கட்சியை விட்டு நீக்கினார்கள், சலசலப்பு இல்லை. பெங்களூரு புகழேந்தியை கட்சியை விட்டு நீக்கினார், அவர் வேறு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தார், மனிதநேயத்தோடு ஏன் அவரை கட்சியை விட்டு நீக்கினீங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி எந்த விதமான சலசலப்பும், ஒருவரை பலிகடாக்கப்படுகிறது, மற்றவர்கள் கேள்வி கேட்டால் அது நியாயமானதாக இருக்கும். அப்படி செய்யவில்லை. இப்பொழுது செங்கோட்டையனை பொறுப்புகளிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால், உறுப்பினராக செங்கோட்டையன் இருப்பதனால் அவரை அடிப்படை கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கவில்லை. அப்படி ஒருவேளை அடிப்படை உறுப்பினர் கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டால், அமித்ஷா சொல்லிதான் இந்த 10 நாள் கெடு பேசப்படுகிறது என்று சொன்னாலும் கூட, அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டுத்தான் அவரும் பேசியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியிருந்தால் ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் செங்கோட்டையன் அவர்களுக்கு பெருவாரியான செல்வாக்கு இருக்கிறது. அப்படி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை நீக்கியிருந்தால் அமித்ஷா சொல்லியிருப்பார், தனி கட்சி ஒன்று தொடங்குகள் என்று. கொங்கு தேச அம்மா முன்னேற்ற கழகம் அல்லது ஏதாவது ஒரு கொங்குன்னு போட்டு அம்மா மக்கள் கழகம் சொல்லி ஏதோ ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைத்து ஒரு கட்சி தொடங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போகிற பகுதியில், அந்த உடுமலை பகுதியிலலாம் சில்வர் குடத்துக்கு சண்டை போட்டுக்கிறாங்களாம். இன்னும் அப்போ எந்த அளவுக்கு, இன்னும் 10 தேர்தலில் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால்தான் பல பினாமிகள் பலர் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அம்மையார் சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்டுச்சு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் வைத்தியலிங்கத்துக்கு மற்றும் பல நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டது, அன்வர் ராஜா உட்பட. அதே போல தான் வைத்தியலிங்கத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு நத்தம் விஸ்வநாதனுக்கு ஏற்படும், சிவி சண்முகத்திற்கு ஏற்படும், எஸ்பி வேலுமணிக்கு ஏற்படும். அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக அந்தந்த மாவட்ட செயலாளர்களை டம்மியாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பினாமிகளை வைத்து வேவு பார்த்து, நீங்கள் இவருக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுங்க, அடுத்து நீங்கள் தான் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற லெவலில் பினாமி அரசியல் செய்து கொண்டு வருகிறார். என்னதான் இருந்தாலும் அம்மையார் சசிகலாவுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் பினாமியாக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி, அந்த வேலை தானே செய்வார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதிமுகக்குள்ளே இருந்து நமக்கு வரக்கூடிய தகவலாக இருக்குது. சரி, தவழ்ந்து முதல்வரான தவ புதல்வனே அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்து தமிழர் இளைஞர் பொதுநல மன்றம்னு சொல்லி போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க பல்வேறு பகுதிகளில். ஆக இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? வெகுஜன மக்களும் எழுந்துச்சிட்டாங்க, பொது இயக்கங்கள் எந்திரிச்சிருச்சு, விவசாய சங்கங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவை. அப்போ எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாக திறமை மிக குறைவாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் செங்கோட்டையன் அவர் சொல்றாரு, 6 அமைச்சர்கள், நான் உட்பட 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி சென்று சந்தித்தோம் என்று சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்வது, அவர் சொல்வது அத்தனை பச்சை பொய் அப்படிங்கிறார். ஆமாங்க, நாங்கள் பேசுனங்க, அது சரியாக வரலங்க, இப்போ கட்சி தானே நல்லா போயிட்டு இருக்குன்னு நான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, பச்சை பொய் என்று சொல்கிறார். இப்படி 6 அமைச்சர்கள் சென்று சந்தித்ததை பச்சை பொய் என்று சொல்வது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்கிற துரோகம் என்பதை எடப்பாடி பழனிசாமி ஏன் உணரவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை விட கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, எம்என் நடராஜன் அவர்கள் மிக கவலைக்கிடமாக உடல்நிலை சரியில்லாத காலகட்டங்களில் அவரை பார்க்க ஒரு கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். சராசரி மனிதனே இருக்கட்டும், ஒரு கணவரை பார்க்க வரணும்னா அவரை பரவலில் வரவிடாமல் தடுப்பது சராசரி குடும்பத்தில் உள்ளவங்க கூட அந்த நாசக்கார வேலைகளை செய்ய மாட்டார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் பரோலில் வர்றதை தடுத்தார். மிகவும் கடுமையான முயற்சி செய்து தான் அம்மையார் சசிகலா அவர்கள் பரோலில் வெளியே வந்தாங்க. பரோலில் வெளியே வந்தவங்கள்ட்ட இவர் எந்தெந்த வகையில் நெருக்கடி கொடுத்துருக்கார் தெரியுமா? ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடாது, அப்படி சட்ட விதிமுறையெல்லாம் கிடையாது. வந்தால் பேட்டியெல்லாம் கொடுக்கலாம், ஊடகங்களில் பேட்டி கொடுக்கக்கூடாது, உறவினர்களை சந்திக்கக்கூடாது,
வந்தமா கணவரை பார்த்தோமா நேராக மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட வேண்டியதான். அப்படி பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சொல்லப்போனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியலில் முக்கால்வாசி அம்மையார் சசிகலாவும் எம்என் நடராஜன் அவர்களும் தான் அவரை ஆட்சி அதிகாரத்துக்கு அமர வைத்து அழகு பார்த்தவர்கள். அப்படி பின்புலமாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யாராவது இருக்காங்களா? பின்னாடி இருந்து குத்து குத்தி ஆளை காலி பண்ணுறதுல, அரசியலிருந்து காலி பண்ணுறதுல எஸ்பி வேலுமணி கிட்டத்தட்ட 28 சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலை கையில் வைத்திருக்கிறார். அமாவாசை ஏன்னா இது போன்ற ஆட்கள், ஏக்நாத் ஜிண்டே இதெல்லாம் உங்கள் பக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியதாக இருக்குது. அதுபோல் சிறையிலிருந்து அம்மையார் சசிகலா அவர்கள் வெளியில் வந்தாங்களே, 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு தமிழ்நாட்டை வந்தடைவதற்கே. இப்போ ஒன்றும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தூக்கி ஜெயிலில் வைக்கிறாங்க. அவர் கர்நாடகத்துலேருந்து சென்னைக்கு வர்றாரு. 24 மணி நேரம் ஆகுமா? 8 மணி நேரத்தில் வந்துடலாம் சென்னைக்கு. மிஞ்சி போனால் 6 மணி நேரத்தில் வந்துடலாம். இவங்களாம் நார்மலாக வேகமாக போகிற வண்டி தான். அப்போ 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டது அம்மையார் சசிகலா அவர்கள் தமிழ்நாடு வருகிற பொழுது. அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் ஆர்ப்பரித்து இவர் தான் அதிமுக என்கிற லெவலில் இருந்துச்சு. அதையும் தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்? காரில் கொடி கட்டக்கூடாது, சிவி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் வச்சு. அதே சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு செங்கோட்டையன்ட்ட ரகசியமாக பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? இந்த ஆளால் எடப்பாடி பழனிசாமியால் 2026 வெற்றி என்பது சாத்தியமில்லை, எதிர்கட்சி வரிசையாக கூட வராது. டிடிவி தினகரன் போய் விஜய் கூட கூட்டணி சேர்ந்துட்டா அவங்க தான் எதிர்கட்சியாக வரும், நம்ம எதிர்கட்சியாக வர முடியாது, நம்ம சொத்தை காந்து பண்ணிக்க முடியாது, நம்ம தமிழ்நாட்டில் நடமாட முடியாது, வேற வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஓடிட வேண்டியதான். அந்த மாதிரி நிலைமை ஆகாமல் இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேரணும். எடப்பாடி பழனிசாமி எனக்கு கீழே ஒருத்தரை வளர்த்து விட்டு என்னைய பழியடவாக்க பார்க்குறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அது போல தான் எல்லா வேலையும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து செய்கிறாரு. அதனால செங்கோட்டையா நீ விடாதையா அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் கடுமையாக பேசியிருக்காரு. ரொம்ப கோரிக்கையும் வச்சுருக்காரு செங்கோட்டையன்ட்ட. அப்படி ஒரு சூழல் இருக்குது. சரி, அம்மையார் சசிகலா அவருடைய கணவர் இறந்ததற்கு ஒரு துக்கம் விசாரிக்கிறதுங்கிறது இப்போ பன்னீர்செல்வம் தான் அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினால் மட்டுமே தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் நான் பயணிப்பேன், அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததில் மர்மம் இருக்குன்னு சொல்லி வழக்கு போடணும், இந்த இரண்டையும் செஞ்சால் நான் அதிமுக என்னமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிப்பேன்னு சொன்னவர் தான் பன்னீர்செல்வம். என்ன ஆனால் பன்னீர்செல்வத்தோட மனைவி இறந்தபோது அம்மையார் சசிகலா துக்கம் விசாரிக்க சென்றார். இதுதான் மனிதநேயம்ங்கிறது. இந்த மனிதநேயத்தோடு அம்மையார் சசிகலா அவருக்கு செல்கிறது. நான் அம்மையார் சசிகலா நம்ம ஏனோன்னெலாம் பேசலைங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு நம்ம குரல் கொடுப்போம். இப்போ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு துரோகம் நடந்தது, நம்ம துரோகம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செங்கோட்டையனுக்கு துரோகம் நடந்ததுன்னு சொல்கிறோம். செங்கோட்டையன் வேறு சமுதாயம் தானே, நான் ஏன் குரல் கொடுக்கணும்? அப்போ செங்கோட்டையன் பாதிக்கப்படுகிறார், கேசி பழனிசாமி பாதிக்கப்படுகிறார் அப்படின்னு பல்வேறு குரல்களை அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. நடுநிலையாகவும் பேசுவோம். அதே நேரத்தில் சசிகலாவோட கணவர் இறந்தபோது ஒரு கிளை செயலாளர் கூட, ஒரு ஒன்றிய செயலர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் போகக்கூடாது, போனால் கட்சி பதவி காலி ஆகிவிடும் என்று மறைமுகமாக அறிவிப்பு விடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் கூட போகக்கூடாதுன்னு அறிவிப்பு விடுகிற இந்த நிலை இருக்குதே, மிகவும் மோசமாக கேவலமாக அற்ப புத்தி உள்ளவர் தான் இந்த வேலைகளை செய்வார்கள். இதெல்லாம் நம்ம செய்தியாக போட்டோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பலர் நம்மள்கிட்ட ஒரு உறவு முறையாக நட்பாக கூட பேச மாட்டாங்கிறாங்க. உண்மை செய்தியை ஊருக்குழுவுக்கு அம்பலப்படுத்துவதில் லகரம் டிவியும் சரி, எந்த ஊடகமும் சரி, இந்த மாதிரி தயங்கக்கூடாது. நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக பத்திரிகையாளராக இருந்தவன் என்ன, அதனால் எனக்கு உண்மை செய்தியை ஊருக்குழுவுக்கு அம்பலப்படுத்துவதில் நான் எப்போதுமே தயாராக இருக்கேன். அதே நேரத்தில் இப்படி ஒவ்வொரு துரோகங்களையும் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இனி அம்மையார் சசிகலா அவர்கள் இணைந்தோ பயணிப்பது என்பது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது. அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் அவர் பொதுச் செயலாளராக இருந்து வேறொருவர் முதலமைச்சர் பதவியில் இருந்தால், முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் தமிழ்நாடு முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் அவர் உயிர் மறையும் வரை ஒத்துக்கவே மாட்டார். அதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கட்டி எதுவும் இல்லை. பாஜகவுக்கு நீங்கள் 25 சீட்டு கேட்குறீங்களா, ரைட் ஓகே 40 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சமரசமாக போனாலும் போவாரே ஒழிய இவங்களை மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்க்கறதுங்கிறது அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது பிரிந்த மனைவியை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா, சேர்த்துக்கிட்டா மனைவி நம்மளோட இருப்பாளா, வேறொருத்தனோட ஓடி போயிடுவாளா அப்படின்னு நினச்சி தான் பன்னீர்செல்வத்தெல்லாம் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலா இவங்கெல்லாம் கட்சியில் இணைகிறாங்கன்னு வைங்க. இப்போ கரூருக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்துக்கு வர்றார். அதே தேதியில் அம்மையார் சசிகலா அவர்கள் மதுரைக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க. அதே தேதியில் இந்த பக்கம் கன்னியாகுமரிக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறாங்க.
அப்போ போகிற பொழுது என்ன பண்ணோம், 3 கூட்டங்களில் யாருக்கு அதிகமாக கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அதிக அளவுக்கு தன்னெழுச்சியாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக கூடும். இதையும் சன் டிவி கொண்டு, தினமலர் கொண்டு, ஜூனியரோட கொண்டு, நக்கீரன் கொண்டு எல்லாருமே நம்ம லகரம் டிவி உட்பட எல்லாருமே எடுத்து செய்தியாக நம்ம வெளியிடுவோம், எல்லா ஊடகங்களும் எடுத்து வெளியிடுவோம். அப்போ அதுபோல ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தன்னை விட பெரிய தலைவர் அப்படிங்கிறது உறுதியாகும். யார்? அம்மையார் சசிகலா. எடப்பாடியை பழனிசாமியை விட பெரிய தலைவர் அப்படிங்கிறது உறுதியாகும். அப்போ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தன்னை நம்பாதவர், தன் நிழலை கூட நம்பாதவர் எப்படி அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வார், அல்லது எப்படி பொதுச் செயலராக ஏற்றுக்கிட்டு கீழே பயணிப்பார்னா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கால சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து நீங்கள் பயணிப்பது என்பது, அது அம்மையார் சசிகலா அவர்கள் இணைந்ததனால்தான் இவ்வளோ பெரிய தோல்வி அடைந்தது என்று மிகப்பெரிய அளவுக்கு வன்மத்தை கக்குவார்கள். அதனால் இந்த 2026 தேர்தல் நடக்கிற இந்த காலகட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்களுடைய தலைமையில் அதிமுக பயணித்தால் அது சாத்தியம். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணையக்கூடாது. 2026க்கு பிறகுதான் இணைய வேண்டும். 2026க்கு பிறகு பாருங்க, எல்லோரும் படையெடுத்து போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கு அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு தேடி ஓடி, அம்மா சின்னம்மா நீங்கள் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருங்கம்மா அப்படின்னு கதறுகிற நிலைமை ஏற்படும். 2016, 17, 16 காலகட்டத்தில் அம்மா நீங்கள் தாம்மா முதலமைச்சர், நீங்கள் தாம்மா பொதுச் செயலாளர்னு போய் கடிதம் எழுதி பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைத்து அமைச்சர்களும் அழுது கதறி கண்ணீர் நீலிக்கடி வடித்தீர்களே, அந்த நிலைமை 2016 ஏற்பட்டது, 2026 ஏற்பட்டது. எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்குதா இல்லையான்னு. ஆனால் ஒருவேளை அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முதலமை அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி பரப்புரை பண்ணாங்கன்னா அதிமுக ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவது மக்கள், நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைகளோட அம்மையார் சசிகலா அவர்கள் அவைத்தலைவராக போகிறாங்கன்னு வைங்க, மிக படுதோல்வி அடையும். 6 பிரச்சனை பண்ணாலும் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர் என்று பரப்புரை செய்தால் மிக மிக மோசமான தோல்வி அடையும், மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் நீங்கள் கட்சியில் இணைய வேண்டாம். உங்கள் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா என்கிற ஒரு நிலை இருந்தால் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே போங்க, இல்லைன்னால் நீங்கள் இணைய வேண்டாம் அப்படிங்கிறது தான் மூத்த அரசியல் அனுபவம் தெரிந்தவர்கள் என்னிடத்தை சொல்லக்கூடிய கோரிக்கை. தம்பி இப்படி செய்தியை போடுங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அம்மையார் சசிகலா அவர்கிட்ட போய் அம்மா நீங்கள் தாம்மா முதல்வர், நீங்கள் தாம்மா பொதுச் செயலாளர்னு போய் கோரிக்கை வச்சு நீலிக்கண்ணீர் வடித்தார்களோ, இப்போ நீலிக்கண்ணீர் வடிக்காமல் உண்மையான கண்ணீரை வெடித்து அம்மையார் சசிகலா அவர்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அமர்வித்து செங்கோட்டையனையோ அல்லது அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும் என்று பரப்புரை செய்தால் முதலமைச்சர் அப்படிங்கிறது யார் அப்புறம் தேர்வு பண்ணிக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னால் இந்த அதிமுக தப்பிக்கும். இல்லை என்றால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் தவழ்ந்து முதல்வரான புதல்வன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் சீரழிவான நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் பல மூத்த அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் நம்மகிட்ட சொல்லி இந்த செய்தியை போட சொன்னாங்க. அப்படிங்கிறதான் நான் இந்த லகரம் டிவி வாயிலாக தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம், இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு தேவை. அதிமுக ஒரு காலமும் அழியக்கூடாது. இது ஃபீனிக்ஸ் பறவையாக மீண்டும் எழும். அது 2026க்கு பிறகுதான் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.